கடந்த 2 நாட்களாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் ஆம்னி பேருந்துகளினுடைய தகவல் தவறுதலாக பயங்கரமாக உண்மைக்கு புறம்பான செய்திகளை பெரிய அதிகாரிகளே அறிவிப்பது எங்களுக்கு பெரும் மனவேதனையையும் மன உளைச்சலைக்கும் உள்ளாக்கியுள்ளார்கள். முதல் அனைவரும் தெரிந்து கொள்வது, தமிழ்நாட்டில் இயக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகள் எந்த வகையில் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத முழுமையாக எல்லா அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து 3 வகை பெர்மிட் உண்டு நம்ம தமிழ்நாட்டில். டிஸ்ட்ரிக்ட் பெர்மிட், டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஓட்டலாம். ஸ்டேட் வெஹிக்கிள், ஸ்டேட் ஃபுல்லாக ஓட்டலாம். ஆல் இண்டியா பெர்மிட், ஆல் இண்டியா ஃபுல்லாக ஓட்டலாம். இப்படி ஒரு 3 பெர்மிட் எல்லாமே வந்து ஒன்று கான்ட்ராக்ட் கேரேஜ், ஆல் இண்டியா, டிஸ்ட்ரிக்ட் பெர்மிட், இந்த 3 பெர்மிட் கொடுத்தாங்க. இப்போ சமீப காலமாக வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி ஏஐடிடி, ஒன் இண்டியா ஒன் நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல் இண்டியா பெர்மிட் இருக்கும் போதும், கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட் இருக்கும் போதும், பிற மாநில வண்டிகளாக இருந்தாலும் சரி, சொந்த மாநில வண்டிகளாக இருந்தாலும் சரி, டூர் வரும்போது நம்ம இது கட்ட வேண்டியதில்லை. ஆனால் டிக்கெட் போட்டு ஓட்டினா ஒரு டாக்ஸ் கட்ட வேண்டிய வழிமுறைகள் இருந்துச்சு. இப்போ அது ரொம்ப வரிகள் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பல வருஷமாக கோரிக்கை வச்ச அடிப்படையில் இப்போ மக்கள் தலையில் அந்த காசை நாங்கள் அதிகம் எங்கே டாக்ஸ் கட்ட எங்கே வைப்போம், மக்கள் தலையில் அந்த காசு விழுவோம். டிக்கெட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பெரிய ரேட்டாக கேட்போம் தான். இது பல மாதிரி வெளிமாநிலங்களுக்கு போகிற வண்டிகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் ஆல் இண்டியா பெர்மிட், டிஏடி பெர்மிட்டு கொடுத்தாங்க. அதை வச்சு இயக்கணும். அந்த பெர்மிட் வந்து பார்த்திங்கன்னா 90,000 ரூபா 3 மாதத்துக்கு கட்டினா நம்ம மற்ற பிற மாநிலத்துக்கு போய்க்கலாம், அப்படியே ஓட்டலாம். அந்தந்த பார்டரில் இப்போ கோவாவுக்கு போனால் 20,000 தான் குவார்டர்லி டாக்ஸி. அந்த குவார்டர்லி டாக்ஸி 20,000 நான் வெறும் கோவா மட்டும் பெங்களூர் வந்து கோவா மட்டும் ஏற்கிறேன்னா அந்த ஒன் இண்டியா பெர்மிட் போட்டிருக்காங்க. பெங்களூர் பெர்மிட்டை வச்சு அங்கே போனாங்கன்னா ஒரு 20,000 கட்டிட்டு 3 மாதத்துக்கு போய்க்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ஒரு வாரத்துக்கே 36,000 ரூபா கட்டணும். ஒரு வண்டி வார டாக்ஸ் கட்டணும்னா ஒரு பர்த் வண்டிக்கு 36,000 என்ட்ரி டாக்ஸ் கட்டினா தான் வர முடியும். இந்த மாதிரி சூழ்நிலை தான் ரேட்டு பல காலமாக வந்து நீங்கள் வந்து ஆம்னி பஸ் கொள்ளை, கட்டண கொள்ளை அதுன்னு சொல்லி நீங்கள் போடுவீங்க. அது காரணம் வந்து டாக்ஸ். அது இப்போ சமீப காலமாக தான் அந்த டாக்ஸியுடைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு பெர்மிட்டை கொடுத்து அதை ஃப்ரீ பண்ணாங்க. அதே வேளையில் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு வண்டிகளுக்கு வந்து இங்கே வந்து அதிகப்படியாக 4,000 டாக்ஸ், ஒரு சீட்டுக்கு 4,000 டாக்ஸ் கட்டி பர்த்துக்கு ஓட்டுறோம். இந்த வண்டிகளும் அந்த வண்டியும் வரும்போது இந்த வண்டியும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். தமிழகத்துக்குள்ளேயே இயக்கும் வாகனங்களை தமிழ்நாடு பெர்மிட் போட்டு இயக்குவதும், பிற மாநிலங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கு நம்ம ஆல் இண்டியா பெர்மிட்டை யூஸ் பண்ணி, ஏஐடிடி பெர்மிட்டை யூஸ் பண்ணி நம்ம தொழில் பண்ணலாம் தான் இந்த எல்லா சங்கங்களும் முடிவு செய்து தான் அந்த தொழில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீப ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி, பொங்கலுக்கு முன்னாடி வண்டியை எல்லா வாகனத்தையும் சிறைப்பிடிக்கப்பட்ட போது, இப்போ ஏன் அதில் மாதத்துக்கு போனோம்னா பெர்த் வண்டி நம்மளுக்கு 2021 வரைக்கும் நமக்கு இங்கே கொடுக்கல. அதனால தான் பாண்டிச்சேரி இவங்கெல்லாம் கொடுத்த பிறகு கடைசியாக நாங்கள் பல போராட்டங்கள் பண்ணி கோரிக்கைகள் வச்சு இந்த பெர்த் வண்டிக்கு அனுமதி வாங்கினோம். அந்த அனுமதி வாங்கும்போது கூட நம்ம சீட்டுக்கு 3000 இருந்துச்சு, பெர்த் வண்டி வரும்போது 4,000 டாக்ஸ் பண்ணாங்க. அந்த டாக்ஸி நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் கட்டிட்டு தான் இருக்கோம். எந்த வண்டியும் வந்து இப்போ ஏஐடிடி பெர்மிட் ஓட்டக்கூடாதுன்னா அதோட நாம்ஸ் ஒன்று தான், அதோட சட்டத்திட்டம் ஒன்று தான். அதுக்காக வந்து இண்டிவிஜுவல் பேர் கலெக்ட் பண்ணலாங்கிற சரத்தில் அது இருக்குது அந்த பெர்மிட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் ஓட்டுற கான்ட்ராக்ட் கேரேஜுக்கோ இவங்களுடைய ஆல் இண்டியா பெர்மிட் தராங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா நம்ம ஏஐடிடி வாங்குகிறோம். அதை வாங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு மதர் டாக்ஸ்னா நம்ம அந்த எந்த சைடில் இருக்கோமோ அதுதான் மதர் டாக்ஸ். அந்த மதர் டாக்ஸை நம்ம இங்கே செலுத்திட்டோம்னா பிற மாநிலத்துக்கு நம்ம போகும்போது நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு டாக்ஸ் இருக்கும். இந்த வேரியேஷன்லாம் இருக்குங்கிறத தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 90,000 கட்டிட்டு நீங்கள் மற்ற மாநிலத்துக்கு நீங்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு இது பெர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த 90,000 கட்டிட்டு தான் லீகலோட தான் வண்டி ஓட்டுறது. எந்த அன்லீகலாக வந்து எந்த வாகனமும் இயக்கப்படவில்லை. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, டிக்கெட் நேம் லிஸ்ட்டு. இப்போ நாங்களே நேரடியாக புக் பண்ணுறதில்ல. எங்களுடைய பேரில் ரெட் பஸ் ஏஜென்ட்டை கொடுத்துருக்கோம். அவன் ஏஜென்ட் வந்து எங்களை புக் பண்ணி மொத்தமாக ஒரு குரூப்பை கொடுப்பாரு. இந்த இடத்துல ஏற்றி இந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்ருங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து வண்டி கிளம்புதுன்னா கன்னியாகுமரிக்கு போகுதுன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் 4 பேர் ஸ்ரீரங்கம் போகணும்பாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு 10 பேர் இறங்குவாங்க.
மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்க போவாங்க, அங்கே ஒரு 20 பேர் இறங்குவாங்க. திருநெல்வேலியில் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கோ இதுக்கோ போகணும்னு நினைக்கிறவங்க அங்கே 10 பேர் இறங்குவாங்க. இப்படி இது ஒப்பந்த உறுதினாலும் லீகல்னா இது லீகல் தான், அன்லீகல்னா எல்லா வண்டியுமே அன்லீகல் தான். ஆம்பளை பேர் வந்து தமிழ்நாட்டில் ஓட்ட முடியாது, எந்த ஆம்பளை பேருந்தும் தமிழ்நாட்டில் ஓட்ட முடியாது. இதே மாதிரி காலகட்டம் வந்து இப்போ வந்து கேரளா அசோசியேஷன், கர்நாடகா அசோசியேஷனில் இன்னைக்கு நாளைக்கு என்ன சொல்கிறாங்க, உங்கள் வந்து டிஎன் வண்டி இவங்க வந்து தவறான டிஎன் வண்டி தான் இங்கே ஓட்டணும் அப்படின்னு, மற்ற வண்டியில் வரக்கூடாதுன்னு கர்நாடகா வண்டிகளெல்லாம் சிறையில் பிடிச்சிருக்காங்க. கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட்டு அதுக்கு வந்து இங்கே டிபி போட்டு வந்து அனுமதி இருக்குது, அதுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்படி இருந்தாலும் அந்த வண்டிக்கு டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி டாக்ஸ் தான் வாங்கிட்டு முதல்ல கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ டாக்ஸ் கட்டாமல் சும்மா அராஜகம் பண்ணுற சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப வந்து தவறாக மிஸ்யூஸ் பண்ணி எல்லா பஸ்களையும் நிப்பாட்டுறாங்க. இப்போ 540 பேர் சைட்டில் போட்டிருப்பாங்க. அதுக்கு பூரா வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து இந்த வண்டியை வாலண்டியராக தமிழ்நாட்டில் ஓட்டுறதுக்கு நாங்களே தான் அந்த லிஸ்ட்லாம் கொடுத்து பெர்மிட் கேட்டோம், கொடுத்தாங்க. காலாவகாசம் 6 மாதம் கொடுத்தாரு. டிசி ஜெனினான அவர் தான் இந்த பெர்மிட்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார், உதவி பண்ண. அவர் ஒருத்தர் வந்து ஜெனினா இருக்கார். ஆனால் கீழே இருக்க மொத்த அதிகாரிகள் அந்த வேலை ஸ்பீடாக நடக்குதான்னு பார்த்தா ஒரு வேலை நடக்கிறதில்ல. டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ ஒரு பெர்மிட்டை வந்து ஈஸியாக வந்து பிற மாநிலத்தில் ஒரு நாள் இன்னைக்கு போய் நாளைக்கு வண்டி லைனில் இருக்க முடியும். பிற மாநிலத்துக்கு போகிறாங்கன்னா ஏன் போகிறாங்க? நமக்கு ஆப்ரேட்டருக்கு இங்கே கட்டினா 2 டாக்ஸ் கட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? வேலைகள் இங்கே வந்து ரொம்ப கேட்டால் கிளார்க் இல்லை, இன்ஸ்பெக்டருக்கா பற்றாக்குறை, ஆர்டிஓ பற்றாக்குறை, இப்படின்னு அவங்களுடைய காரணத்தை சொல்கிறாங்க. தவிர முதல் போட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் முதல் பண்ணுங்க, இங்கே வந்து தொழில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் போய் கேட்டு தொழில். நாங்கள் உள்ளூரில் காட்டுக்கரையை விற்று எல்லாம் வந்து பஸ்ஸை வாங்கி 6 லட்சம் தொழிலாளருக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.